ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாங் நமக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான் இது. எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சாங்ஸ்ல எல்லா சாங்ஸ்லயும் விசேஷமான சாங் நமக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அது என்ன விசேஷம் நீங்களே பாருங்க. திருப்பி இந்த சாங் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹிருதயத்தோட, ஹிருதயத்துக்குள்ளங்க நம்ம பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். ரோட்ல போறவங்க எல்லாம் இந்த ஏதோ பேர் நடந்து எல்லாரும் ஓடி வந்துடணும். வேலை செய்யலையா? சார்ஜ் இல்லையா? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். 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 நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே காண்பவரே காப்பவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டீ பாவங்களை போக்கிவிட்டீ நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே நோய்களெல்லாம் சுமந்து கொண்டே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி நன்றி
நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தி, ஆவியினால் அபிஷேகம் செய்தி, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தி, புது வாழ்வு எனக்கு தந்தி, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த சாங்கு பரலோகமே உம்மை துதிப்பதால் இல்லையா? வேற எபினேசரை ஆராதனை, என்ன சாங் போடலாம்? அப்புறம் மலை மேல் ஏறி வந்தேன், மலை மேல் ஏறி வந்தேன் போடுவாமா? ரைட். பாடணும் பாட்டாலும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் பாட்டும் நல்லா பாடினாங்க. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகவே தகப்பனே, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகவே தகப்பனே, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே.
நேரம் போயினாங்க. மியூசிக் பாட்டுக்கு போயினே இருக்கு. பிரதரோட சேர்ந்து பாடுவோம் நம்ம. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூப மகளுமே தகப்பனே ஜப. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூப மகளுமே தகப்பனே. உலகை மறக்கணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே. உன் குரல் கேட்கணும் நாள் முழுவதும், உன் குரல் கேட்கணும் நாள் முழுவதும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகலுமே தகப்பனே ஜப. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகலுமே தகப்பனே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் நோக்கி உயரணுமே. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் நோக்கி உயரணுமே. அழியும் உலகத்திற்காய் கதறணுமே, அழியும் உலகத்திற்காய் கதறணுமே. அறுப்பு களஞ்சியத்தில் சேர்க்கணுமே, அறுப்பு களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே ஜப. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே. உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். உமது வார்த்தைகள் உணவாய் மாறணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கணும். வெற்றி கீதங்கள் நான் பாடணும், வெற்றி கீதங்கள் நான் பாடணும். மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே.
மலை மீறி வந்து தகப்பனே மருவமாக நீ தகப்பனே ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தரிசனம் சொல்லணும். ஞானத்தை போதித்து அறிவை உணர்த்தி தரிசனம் சொல்லணும். ஆவிகள் பகுத்தறியும் வர வேண்டும். ஆவிகள் பகுத்தறியும் வர வேண்டும். வியாதிகள் நீக்கும் நாட்ட வேண்டும். வியாதிகள் நீக்கும் நாட்ட வேண்டும். மலை மேல் வந்தை தகப்பனே மருள மகனுமே தகப்பனே மலை மேல் வந்தை தகப்பனே மருள மகனுமே தகப்பனே உலகை மறக்கணுமே தகப்பனே உலகை மறக்கணுமே தகப்பனே உன் குரல் கேட்கணும் நாள் முழுவதும். உன் குரல் கேட்கணும் நாள் முழுவதும். மலை மேல் வந்தே தகப்பனே மருள மகனே தகப்பனே மலை மேல் வந்தே தகப்பனே மருள மகனே தகப்பனே. நிறைய பேர் ஆந்திரா வந்து எதிர்பார்த்துக்கிறாங்க ஒரு தெலுங்கு சாங்குக்காக. நான் எப்பேற்பட்டவரும் எனக்கு இந்த மாதிரி பாக்கியம் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிட்டு இந்த பாடலுடைய மீனிங். నాకెంత భాగ్యమా నాకెంత భాగ్యమా నీ సేవ చేయగలిగే ఇట్టి అవకాశమా నీ సేవ చేయగలిగే ఇట్టి అవకాశమా ఏ యోగ్యత నీది నాకెంత భాగ్యమా ఏ యోగ్యత నీది నాకెంత భాగ్యమా. அதாவது நான் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? ஒரிசால இருந்து இந்த சென்னையில தந்தையார் நகர்ல இது இவ்வாறு நின்றுட்டு ஆண்டவருடைய ஊழியம் செய்வனி ஏதாவது ஒரு நாள் நினைச்சு பார்த்திருப்போமா? நினைச்சிருக்கவே முடியாது. ఊహించలేదు ఎప్పుడు ఈనాటి నా స్థితిని ఆశించు వాటి కంటే అధికముగా పొందగలనని ఈనాటి దీవెనల
ప్రేమకు పాత్రుడను నేను ఇంతగా హెచ్చించుటకు ఏ పాటి వాడను నీకేసు మహిమ బలము నీకేసు మహిమ బలము నీ వలనని నాకు జయము జయోగ్యత నాకెంత భాగ్యము నీ యోగ్యత నాకెంత భాగ్యము. ప్రేమతో వరములు ఇచ్చి నేర్పడిగా చేసావు జ్ఞానముతో ఉపయోగించి నైపుణ్యం ఇచ్చావు రాజాధికారుల ఎదుట నిలబెట్టినావు మేలుకరమగు పరిచర్య జరిగించుచున్నావు నీకేసు మహిమ బలము నీకేసు మహిమ బలము నీ వలనని నాకు జయము జయోగ్యత నాకెంత భాగ్యమా ఏ యోగ్యత నాకెంత భాగ్యమా. గర్భమున ఉండినప్పుడే నన్ను ఎన్నుకొన్నావు ప్రత్యేక ఉద్దేశమును నా పట్ల కలిగి ఉన్నావు ఏ రీతిని రుణము తీర్చుకోగలను జీవితము ఈ పని కొరకు అంకితము చేశాను నీకేసు మహిమ బలము నీకేసు మహిమ బలము నీ వలనని నాకు జయము జయోగ్యత నాకెంత భాగ్యమా ఏ యోగ్యత నాకెంత భాగ్యమా నీ సేవ చేయగలిగే ఇట్టి అవకాశమా నీ సేవ చేయగలిగే ఇట్టి అవకాశమా ఏ యోగ్యత నాకెంత భాగ్యమా. லாஸ்டா நம்ம ஒரு தமிழ் சாங் நம்ம பாடிட்டு பிரேயர்க்குள்ள போக போறோம். என்னை காக்கவும்
தீய நாட்டத்தால் சிறடிந்து கொண்டிருக்கும் இந்த உலகை விட்டு விலகி ஓடுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுகிறேன். இதற்கென்றே கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதோ ஒரு சில வாக்குத்தத்தன் பாடலாய் பாடுவோம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். எனக்காயுதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். அந்த 5 சரணங்கள் இருக்குது. 2 மட்டும் நம்ம பாடுவோம். ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தார், 7 வழியாக திருவி. ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தார், 7 வழியாக திருவி. 7 வழியாக காயுதம் செய்து வச்சிட்டு வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்கு இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்கு இருப்பவரே ஸ்தோத்திரம். வறட்சி காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமை ஆக்குகிறேன். வறட்சி காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமை ஆக்குகிறேன். எலும்புகளை வலிமை ஆக்குகிறேன். காய்குதம் செய்து ரட்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்கு இருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்கு இருப்பவரே ஸ்தோத்திரம். நன்றி. ஆண்டவரே, இப்ப கொஞ்சம் நேரமா ப்ரே பண்ண போற 2-3 பேரு. எங்க 2-3 பேர் ஜெபம் பண்றாங்களோ நடுவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கும்படியாக எங்களுக்கு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த மகா தயவுக்காக ராஜா கொடான கொடி சோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, உன்னதமானவரே, கர்த்தரை துதிப்பது எவ்வளவு இன்பமானது என்று சொன்ன வார்த்தைப்படியாக துதித்துக் கொண்டே இருக்க ஆண்டவரே ராஜா, நீங்க இருக்குப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக்காவே அப்பா, பரலோகத்தில் மண்டையில் எங்களை சேர்த்து ஆண்டவரை கொள்வதற்காக கர்த்தாவே, எங்களுக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற
இருக்கிறவர்களை அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிற கண்கள் காணவும் இல்லை அப்பா, நாங்கள் கேட்கவும் இல்லை அப்பா. ஆண்டவரே, உங்கள் இருதயத்தான் நாங்கள் இன்னும் உணரவும் இல்லை ராஜா. எங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே அப்பா, உங்க கூடவே எங்களை வைத்துக் கொள்ளணுன்றதுக்காக ஆண்டவரே ஏசப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாள் எங்களை கனிமணியோடு பாதுகாக்கிறீங்க தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே பொல்லாத நாட்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே அப்பா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. இந்த நாட்களிலே எவ்வளவோ ஆண்டவரே தவறான செயல்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே, அவர்களுக்காகலாம் நாங்கள் சீக்கிரம் ஆண்டவரே ஏசப்பா அவங்களெல்லாம் சந்திங்க ஆண்டவரே, அவர்களை தொழுங்க ஏசப்பா. உமது பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே ஒருவரும் நரகத்துக்கு போகாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே இந்த பகுதியில் ஜெபம் நடத்துகிற நோக்கம் ஆண்டவரே ஏசப்பா, எங்க ஆண்டவரே பகுதியில் இருக்கிற ஜனங்களை நீங்க சந்திக்க வேண்டும்படியா சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வருகை ஆண்டவரே சமீபமாக இருக்கிறபடினாலே ஏசப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கைவிடப்பட்டு போகாதவர்களாய் ஆண்டவரே அப்பா, ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. அன்பு நிறைந்தவரை தாமதிக்கிறார் என்று ஆண்டவரை சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வட்டிக்கு தாமதமாய் இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய வருகையை ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நீங்க இன்னும் வராமல் இருக்கிறீங்கன்னு வேதத்துல வாசிக்கிறோமே ராஜா. அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை துதிப்பதற்காகவே ஜனங்களை ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களை விட்டு விலகி ஆண்டவரை தூரம் போய் இருக்கிற ஜனங்களை மீண்டுமாய் உங்களுடைய அன்பில் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அதற்காகவே சிலுவையில ஆண்டவரே அப்பா ஜீவனை கொடுத்தீங்கப்பா. இந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை நீங்க சம்பாதித்து வைத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, உடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டீங்க ராஜா. இன்னுமாய் ஆண்டவரை எப்படியாவது மீட்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, எங்க வீட்டுல வாடகை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாரையும் ரசிங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு பிசாசின் கிரியையும் ஆண்டவரே ஏசப்பா இந்த இல்லத்துல ஆண்டவரே ஏசப்பா தொடாதபடிக்கு கர்த்தாவே தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, தயவு ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே வீட்டுல இருந்து ராஜா ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா புதிய பெரிய ஆவிகளும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம். அப்பா, அந்த வீட்டுல வாழைக்கிற ஜனங்களுக்குள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அந்த புதிய ஆவியை எடுத்து போடுங்க ஏசப்பா. மந்திரவாத செயல்கள் ஒன்றும் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே ஏசப்பா வேண்டி பாதுகாப்பை நீங்க கட்டளையிட வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு நோய்களும் ஆண்டவரே ஏசப்பா தொடாதபடிக்கு பாதுகாக்கப்படுது கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த ஒரு பிசாசின் போராட்டங்களும் ஆண்டவரே இந்த வீட்டுல நுழையாதபடிக்கு உதவி செய்ய ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஏசப்பா இந்த ஜெபம் நடத்துவதன் மூலமாக ஆண்டவரே அப்பா அண்ணனுடைய குடும்பம் அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் அறிவித்தாவே. மனிதனும் முகத்தை பார்க்கிறான் தேவாதி தேவன், நீங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க தேவைகளை எல்லாம் சந்திக்க அதிகமாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து ஊழியம் செய்ய ராஜா நீங்க கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. அன்பு நிறைந்தவரே, உண்மை தோற்றுகின்ற பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே. உங்க அன்பை எப்படியாவது அவங்க அறிந்து கொள்ள உதவி செய்ய ஏசப்பா ஆண்டவரே. உண்மை தோற்றிருக்கிறோம் ஆண்டவரே. தேவனிடத்தில் வந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்து ராஜா ஆண்டவரே. உண்மை தோற்றிருக்கிறோம். மண்டையில் வரும்படியாக உதவி செய்த தகப்பனே. நீங்க நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்ய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன வார்த்தை வழியாக அவங்க ருசித்து பார்க்க ஆண்டவரே அவங்க தீர்ப்பை தாங்க. அவங்க ஆண்டவரே உங்ககிட்ட வரக்கூடாதபடிக்கு அந்த மன கடினத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவையினுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, தயவு அவர்களுக்குள் இருந்து கட்டாவே அசுத்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புறப்பட்டு வெளியே போகும்படியாக உதவி செய்தேப்பா. எந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு கெட்ட ஆண்டவரே ஏசப்பா ஐயா உங்களை சம்பவங்கள் நடக்காதபடிக்கு கட்டாவே எல்லாரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்க கையிட்டு செய்யும் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைங்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை தாங்க. இருக்க முடியல. கர்த்தாவே, ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அசுத்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா, ஓடி போயிடும். ஆண்டவரே, அப்பா, புறப்பட்டு வெளியே போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பிலே தேவ ஆவியானவர் அசைவாட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, முதியவர்களுக்குள் இருந்து பலவீனங்களை கொண்டு வந்து கொடுக்கிற சத்துருவினுடைய அந்தகார கிரியைகளை நசரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனுடைய கிருபை, அப்பா, உங்க தயவு ராஜா அந்த இடத்துல ஆளுகை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே, அப்பா, அக்கினி ஆண்டவரே இந்த இடத்தில் இருந்து கர்த்தாவே, ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படும்படியாக உதவி செய்யுங்க. நீயாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே அநேக ஜனங்கள் காணும்படியாக ராஜா நீர் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனத்திலிருந்து விடுதலை தாங்க ஏசப்பா. எந்த பலவீனமா இருந்தாலும் சுகமாக்கம் உங்களால கூடும் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு ராஜா, ஆண்டவரே, எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் இந்த இடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தாவே அவருடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த ஜெபம் நடத்துவதன் மூலம் இந்த பகுதிக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக உதவி செய்ய தகப்பனே. ஆண்டவரே, நீ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவை நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ப்ரே பண்ணுங்க. அதிகமாக வந்து அந்த ஜபத்தை கேட்டு வருது செய்யுங்க சப்பா. காலத்தில் எதிர்ப்பு சொன்னப்பா நினைத்திருக்கிறார்களோ வரம் கொடுக்கிறார்கள்.
அதிக கூட்டம் கோடானு நன்றி அந்த கூடாதது எதுவும் இல்லப்பா சொல் நிற்கும் கட்டுரை ஆகும் கீழக்காமல் மேலாக்குடைய தேவன் மாலாக்காமல் தலையாக்குடைய தேவனை சொல்லுங்க ஆமென். ஆவிக்குள்ள நிரம்பி இருக்கிறவங்க யாராவது ப்ரே பண்ணுவீங்களா? ஆண்டவர் வசனத்துக்குள்ள நம்ம போக போறோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை பத்தி நம்ம தியானிக்க போறோம். என்ன குடும்பம்னு சொன்னா யோபுவோட குடும்பத்தை. தமிழ்ல அய்யூபா. யோபு 2ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம். சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம தியானிக்க போறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இந்த யோபுவ அவனுடைய மனைவி எப்படி சொல்றாங்க பாருங்க. அவனுடைய மனைவி மனம் திரும்பிருந்திருப்பாங்களா இல்லையா? எப்படி பேசிடுறாங்க பாருங்க. எப்படி அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு யோபைய சாத்தான எப்படி அவங்களுடைய மனைவி மூலமா யோபுவை கஷ்டப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க பாருங்க. இன்னும் ஆண்டவருடைய மீதை விட்டுட்டு என்ன சொல்றாங்க? தத்துவம் சொல்றாங்களா? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ. உத்தமத்தை தமிழ்ல உத்தமத்தை போட்டிருக்கு. அது விட மாட்டீங்களா? அதை விட்டுட்டு தேவனை தூஷித்து சத்து போக வேண்டியதுன்னா அவனை எவ்வளவு அழகா சொல்றது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு யோபு உடைய சமாதானம் நம்ம லாஸ்ட்ல நம்ம பார்ப்போம். எவ்வளவு அழகா அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த சாத்தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா யோபுவை இன்னும் அவங்க இருக்கிற கஷ்டத்தை பத்தல. அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். உடம்புக்குள்ள எவ்வளவு பொண்ணும் அது ஒரு இதுல அப்படியே சொருங்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே உடம்புல எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா உடம்பு ஃபுல்லா காயங்கள் சாத்தானங்கள் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அதுவும் பார்த்தாமே இந்த மனைவி மூலமா இன்னும் அது ஜாஸ்தி பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஓவரா பண்ணணும். யாரு யூஸ் பண்றாங்க? மனைவி யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். யோகோட மனைவி யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். சாத்தான் எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாத்தீங்களா? ஆமா, அதுக்கு தெரியும். ஏற்கனவே புதிய ஏற்பாட்டுல சொன்ன மாதிரி மனைவி ஒரு வீக்னஸ் சொல்லிட்டு வசனத்துல கிளீனா போடப்பட்டிருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல ஆதாமு கிட்ட வரல. யார்கிட்ட வந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஹவா கிட்டதான் வந்தாங்க. ஏன்னா அதுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆதாம ஆண்டோடைய பேச்சு கேட்பாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து எவ்வளவு அழகா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த அது நேர சொல்லாம திருப்பி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகான விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா அங்க போடப்பட்டிருக்குது. அந்த மாதிரி யோபுடைய மனைவி இங்க அவங்க யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, யோபுக்கு எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய யதார்த்தத்தை அவருடைய ஆண்டவருடைய பக்தியை பத்தி அங்க அவருடைய மனைவி எவ்வளவு கிளீனா சொல்லிட்டு அதை பத்தி அது அவ்வளவு நீங்க எவ்வளவு நஷ்டப்படுத்தீங்க இல்லையா, எவ்வளவு பக்தியா இருந்தீங்க இல்லையா, எவ்வளவு யதார்த்தமா இருந்தீங்க இல்லையா ஆண்டவர் இல்ல,
அது எல்லாமே இப்போ ஒண்ணுமே லாபம் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அதைரியப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க பாருங்க. முதலாவது, சாத்தானு யோபுடைய மனைவியை மூலமா அந்த துக்கத்தை இன்னும் ஜாஸ்தியா பண்றதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு யதார்த்தமா இருந்தீங்க இல்லையா, எவ்வளவு பக்தியா இருந்தீங்க இல்லையா, இதெல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடுச்சு, லாபம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதைரியப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் யோபு ஆண்டவருக்காக எப்படி நிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, சாத்தானுடைய பேச்சு கேட்டுதான் என்ன சொல்றாங்க, ஆண்டவரை நீங்க திட்டிட்டு நீங்க சத்து போயிட வேண்டியதுனா சொல்லிட்டு சொல்றது யாருடைய உத்தேசம்னு சொன்னா, இந்த மனைவியோட உத்தேசம் கிடையாது, அது சாத்தானுடைய உத்தேசம், சாத்தானுடைய வேலைதான். மூணாவது விஷயம் பாருங்க, எப்படி அவங்களுடைய மனைவியை யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு சத்துப்பான்னு சொன்னா, இந்த காலத்துல நம்ம எப்படி சத்து போறாங்க, அந்த கயிறு போட்டு சத்து போறாங்க, இல்லைன்னா ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க யோசனை பண்ணி சொல்லல. அவங்களுடைய நினைப்பு என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி ஆண்டவரை தூசித்து சத்து போயிட்டான்னு சொன்னா ஆண்டவர்ல இருந்து அந்த விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்பேற்பட்ட அறிவு பாருங்க, அவங்களுக்கு இப்பேற்பட்ட அறிவு பாருங்க. அது யாருடைய அறிவு? சாத்தானுடைய அறிவு. சாத்தானுடைய அறிவு அது 10வது வசனத்துல படிச்சு பாருங்க, கிளீனா போடப்பட்டிருக்கு பாருங்க. யோகி என்ன சொல்றாங்க பாருங்க, 10ல பாருங்க. அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். போதும். அதாவது என்னன்னு சொன்னா, பைத்தியக்காரின்னு சொல்லிடுறாங்க தமிழ்ல. இந்த கிரீக் லாங்குவேஜ் மூலமா அது டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கும்போது புத்தி இல்லாதவர் மாதிரி, அறிவு இல்லாதவங்க மாதிரி, நீதி இல்லாதவங்க மாதிரி 3 விஷயங்கள் கிளீனா போடுறது பாக்குறாங்க, கிளீனா போட்டிருக்காங்க. ஆண்டவர் அவங்க மேல வெறுப்பா சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அறிவில்லாதவன போல, அந்த தமிழ்ல கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல, அறிவில்லாத அந்த பொண்ணு மாதிரி பேசிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அழகா அவங்க எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சாத்தான அவங்க மூலமா எவ்வளவு கஷ்டத்தை யோகுக்கு கொடுத்திருந்தாலும் கூட எவ்வளவு அழகா அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது என்னன்னு சொன்னா, அறிவு இல்லாத மாதிரி, தமிழ்ல பைத்தியக்கார மாதிரி போட்டிருக்காங்க அதுல. ஆனா அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அறிவு இல்லாத மாதிரி, புத்தி இல்லாத மாதிரி, நீதி இல்லாத மாதிரி பேசுறீங்களா, அந்த மாதிரி பேசாதீங்க, மத்தவங்க போல நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு அழகா எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா யோகுடைய மனைவியை பத்தி யோகுக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அது நம்ம கூட யோசனை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரே நேரத்துல ஒரே நாள்ல கூட இருக்கலாம் 10 பிள்ளைகளை அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு பிள்ளை இறந்து போனாலும் நமக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா 10 பிள்ளைங்களை அவங்க இறந்து போனாங்க. அதனாலதான் அந்த கஷ்டத்துலதான் யோகர் அப்படி சொல்றது நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. ஆனா இருந்தாலும் கூட யோக படுற அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்லல.
அதுக்கு அவங்க எவ்வளவு அழகா எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நாள் நம்ம தூய்மையான அனுபவிக்கணும், நன்மையும் அனுபவிக்கணும். எவ்வளவு அழகா அந்த சாத்தானுக்கு அவ்வளவு அன்பா எடுத்து அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே ஒரு ஃபேமிலிக்குள்ள சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னான்னா சாத்தானுடைய வேலைங்களை தான் சொல்லிட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சண்டை வருதுன்னு சொன்னான்னா, நம்ம சண்டை போடுறோம்னு சொன்னான்னா எதுக்கு நம்ம சண்டை போடுறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னான்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. எல்லாருடைய குடும்பத்திலையும் சண்டை இருக்கும். ஆனா அது எப்படி வருதுன்னு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ தான். அதனாலதான் எவ்வளவு அழகா நமக்கு ஆண்டவர் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வசனம் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சாத்தானு யோபு கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளீனா சொல்றது நம்ம பார்க்கிறோம். 2வது வசனம் 2வது அத்தியாயம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சாத்தான் எங்க வந்ததுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளீனா அங்க போடப்பட்டிருந்து பாருங்க. 2:1 பாருங்க எவ்வளவு அழகா போடப்பட்டிருந்தாங்க. யோபு 2:1. மைக்ல பேசுங்க, மைக்ல பேசுங்க. பாத்தீங்களா எங்க இருந்து வருதுன்னு சொன்னா யாராவது கெடுக்கணுமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி எங்க வருது? கரெக்டா யோகதான் வருது பாருங்க. யோகு மாதிரி நீதிமான் இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு அங்க கிளீனா சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2-3 வசனத்தை படிச்சீங்கன்னா படிச்சு பாருங்க. நீ என்னை ஏற்றின போதிலும் அவர் இன்னும் தன் நித்தமத்திலே உறுதியாய் இருக்கிறார் என்றார். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. யோபு மாதிரி இந்த பூமியில யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு 3வது வசனத்துல எவ்வளவு கிளீனா போடப்பட்டிருந்தது. அதனாலதான் எல்லாமே தேடிட்டு என்ன வந்திருக்குன்னு சொன்னா யோபு கிட்டதான் வந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த 1-2 அத்தியாயத்துல நம்ம படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாங்க அங்கதான் சாத்தான் வருது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாத்தான் வரலன்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளீனா அங்க போடப்பட்டிருக்குது. அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம குடும்பத்துல வந்தாலும் கூட ஜஸ்ட் ஆண்டவர் சன்னிதானத்துல போய் நம்ம முட்டி போட்டுட்டு ப்ரே பண்ணீங்கன்னு சொன்னா அங்க சாத்தான் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. மத்திய அத்தியாயத்துல 18-20 எவ்வளவு அழகா போடப்பட்டிருக்கு. எங்க 2-3 பேர் ஜெபம் பண்றாங்களோ அங்க நடுவுல இருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்றது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கிளியரா போடப்பட்டிருக்கு. எந்த 2 பேர் ஏக மனதோட ப்ரே பண்ணுவாங்களோ, எங்க 2 பேர் ஏக மனதோட ப்ரே பண்ணுவாங்களோ அவங்களுடைய பெயர் கேட்கப்படும் சொல்லிட்டு எவ்வளவு அழகா அந்த வசனத்துல சொல்லப்பட்டது நம்ம பார்க்கிறோம். இந்த ராத்திரி நேரத்துல நமக்கு சமயம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்தீங்கன்னு சொன்னாலும் 6 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னா நம்ம சீக்கிரமாவே முடிக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஆனா சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த யோகா பத்தி தியானிச்சு இருக்கிறோம். யோகு போல நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். யோகு மனைவி போல நம்ம இல்லாமல் யோகு மனைவிக்கு யோகு எப்பேற்பட்ட அந்த அவர்களை எத்தி சொல்றது நம்ம பாக்குறதுனால அந்த மாதிரி நம்ம
நம்முடைய இந்த உலகத்துல ஒவ்வொரு குடும்பமும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆமா, இந்த சாயங்கால நேரத்துல யோபு மாதிரி கஷ்டத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும். ஆண்டவர் வசனத்துல போட்ட மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தாங்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வசனத்துல கிளீனா போடப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம பயப்படவே வேணாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு கூட அவங்க வழி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளீனா சொல்றது நம்ம பார்க்கிறோம். நம்ம எதுக்கு நம்ம பயப்படணும்? ஆண்டவருக்காக எத்தனையோ பேர் நின்றுட்டு அடி வாங்குறது, அதாவது உயிர் கொடுக்கறது கூட நம்ம சுத்தி பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் இந்த மாதிரி தருணத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இடத்தை நம்ம கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஆண்டவர் சன்னிதானத்துல நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் முட்டி போட்டு நம்ம ஜெபம் பண்ணியிருந்தானா நம்ம அங்க பார்க்கலாம். அந்த சாத்தானங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பார்த்து இருக்கும்போது அங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்க இருக்கவே முடியாது. அந்த இடத்தையே கிடையாது. அந்த சுத்தி அந்த தண்டியார் நகரம் சொன்னா அந்த தண்டியார் நகர் சுத்தி எத்தனை ஊர்கள் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லா அங்க இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. அதோடைய பயம் என்னன்னு சொன்னா இங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, எழுந்திருக்காங்க, பேராலும் ஒரு இங்க ஒருத்தர் வந்திருக்கிறது நம்ம இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ போயிடுது நம்ம பார்க்கணும். அது பிரேயரோட பவர்ன்னு சொன்னா அதுதான். நான் ஏற்கனவே நான் பார்த்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்கும் போது அவருடைய பவர், நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்கும் போது நம்ம சுத்தி அந்த பவர் இருக்கிறது நம்ம கண்ணால நம்ம பார்க்கலாம். இப்பேற்பட்ட அதிசயம் பாருங்க. இந்த இடத்துல கூட நமக்கு ஆண்டவர் 4 வருஷமா அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறாங்க. 4 வருஷமா அந்த வசனத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் அப்பா சொல்லுவாங்க, ஏன் ஒன்னும் இம்ப்ரூவ் ஆகல? எப்படி அவங்க இம்ப்ரூவ்? நம்ம ப்ரே பண்ணாதானே, நம்ம ப்ரே பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்ம ப்ரே பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரே பண்றோமோ அந்த அளவுக்கு ஆவிகள் எழுப்புறது நம்ம பார்க்கிறோம். நிறைய ஜனங்கள் வரது நம்ம பார்க்கிறோம். அற்புதமாக நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் செய்வார். அற்புதம் நடந்தாதான் வருவாங்க ஜனங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அந்த காலத்துல ஏசுவாண்டவர் காலத்துல எப்படி வரது நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் நடந்து நிற்கும் போது பின்னாடி நடந்துனே போய் இருப்பாங்க. அவர் உட்கார்ந்துருந்தானே எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க. எத்தனை பேரு? 1000 கணக்கில் அமர்ந்திருப்பாங்க. உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படியே உட்காந்துருவாங்க. எவ்வளவு நேரமா? 1/2 மணி நேரமா? 1 மணி நேரமா? 2 மணி நேரமா? எவ்வளவு நேரம் ஏசுவாண்டவர் அப்படி உட்கார்ந்துட்டு அந்த வசனத்தை சொல்லுவாங்களா, அவ்வளவு நேரமா அப்படியே உட்கார்ந்துறது நம்ம பார்க்கிறோம். இந்த காலத்துல கூட வில்லேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆண்டவர் வசனம் கேட்பாங்க. நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1/2 an hour மேல மெசேஜே இருக்காது. ஏன்னா எப்ப கிளம்பணுமா இருக்கும். 2-3 சாங்ஸ் அவ்வளவுதான். ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு 1/2 an hour கூட இருக்காது மெசேஜ். 1/2 an hour குள்ளேயே அவங்கள அனுப்பிச்சது நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தத்துல டோட்டலா பிரேயர் எல்லாத்தையும் சேர்த்து 1 hour கூட இருக்காது. 1 hour குள்ளேயே அனுப்பிச்சது நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த காலத்துல நம்ம ஆண்டவர் காலத்து நம்ம சமீபமா இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் சன்னிதானத்துல முட்டி போட்டுட்டு நம்ம ஜெபம் பண்றது பார்க்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த ராத்திரி நேரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன ஆராதனை நம்ம ஜெபத்தோட முடிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துல இந்த பாடல் பாடும்போது நாங்க இந்த வசனம் தியானிக்கும் போது நீங்க கூட பேசுறீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஆண்டவர். ஆமா ஆண்டவர், பாடல் மூலமா நீங்க பேசுறீங்க, பேர் மூலமா நீங்க பேசுறீங்க, வசனம் மூலமா நீங்க பேசுறீங்க ஆண்டவர். ஆமா ஆண்டவர், நீங்க பேசுங்க ஆண்டவர், நீங்க பேசுறது ஆண்டவர்.
நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் ஜனங்களை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. கொண்டு வாங்க ஆண்டவரே இந்த இடத்துக்கு. ஆமா ஆண்டவரே, எங்க 2-3 பேர் ஜெபம் பண்றாங்களோ நீங்க இருக்கீங்க சொல்லிட்டு சொன்னீங்க ஆண்டவரே. அது முன்னாடி வருஷத்துல பாத்தீங்க சொன்னா 2 பேர் ஏக மனத்தோட எங்க ஜெபம் பண்றாங்களோ ஆமா அவங்களுடைய பேர் கேட்கப்படும் பரலோகத்துல சொல்லிட்டு நீங்க அந்த வசனம் மூலமா நீங்க பேசுனீங்க. நன்றி ஆண்டவர். அந்த சாயங்கால நேரத்துல நீங்க பேசுங்க ஆண்டவர். இந்த சின்ன பிள்ளை கேட்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் என் மேல நம்ம எல்லாரும் பேரையும் இருக்கும் காக்கா. ஆமீன் ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உதவிகளையும் பாராட்டுகிறேன். ஆமீன் ஆமீன். இந்த இடத்துல ஒவ்வொரு மாசமும் 6 மணிக்கு ஜபத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 6 மணிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க 7 மணிக்குள்ள நம்ம முடிச்சிடுவோம். 7:24 என்னமா இதுக்காக பேப்பர் பிளைட் கொடுக்கலையா கேக்குறேன். இருக்குமா இருக்குமா இல்லையா இருக்குமா இருக்குமா அவங்க எங்க வச்சிருப்பான் அவங்க இல்லையா? அவங்களுக்கு தான் தெரியும். இருக்கும் இருக்கும் எங்க வச்சிருப்பான் இல்லையாமா? உள்ள எங்க வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த டேஸ்ட் இல்ல இது. இந்த டேஸ்ட் இருக்கு வேற மாதிரி. நல்லது பாட்டி. வரப்பெல்லாம்